பிரைஸ் தி லார்ட். சுவரை மீண்டும் கட்டுதல். குடும்பமாக இயேசு நீதியின் சுவரை மீண்டும் கட்ட விரும்புகிறார். 52 நாட்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். நமது குடும்பங்களை காப்பாற்றுவார், மன்னிப்பார், அமைப்பார், விடுவிப்பார், குணப்படுத்துவார், மீட்டெடுப்பார், தீமையிலிருந்து விடுவிப்பார் அவரது ஆவியின் துணையை கொண்டு. திருவசனத்தை கவனமாக எழுதலாம், எதையாவது கேட்கலாம், ஆவியானவருடைய பாடல்களை பாடலாம், குடும்ப ஜெபம் செய்யலாம், பத்திரிகை அதாவது ஜேர்னல் எழுதலாம், குடும்பமாக இயேசுவின் நாமத்தை அறிக்கை செய்து ஜெபத்தை முடிக்கலாம். நாள் 1 கொலைசியர் 1:16-17. ஏனெனில் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை, கட்புலனாகுபவை கட்புலனாகாதவை, அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குபவர், ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டன. அனைத்தும் அவர் வழியாக அவருக்காக படைக்கப்பட்டன. அனைத்துக்கும் முந்தியவர் அவரை, அனைத்தும் அவரோடு இணைந்து நிலை பெறுகின்றன. அன்பு தகப்பனே ஏசப்பா, அப்பா, இந்த வசனத்திற்கிணங்க எல்லாமே உம்மாலே படைக்கப்பட்டது. தாய், தந்தை, பிள்ளைகள், கணவன், மனைவி, உறவுகள், உடைமைகள், எங்களுக்கு சொந்தமானவை அனைத்தும், பதவி, படிப்பு, பட்டம், எங்களுக்கு தேவையான அனைத்து சொத்து பத்துக்கள் எல்லாம் நீர் தந்தவை, உம்மாலே வந்தவை. இவைகளில் எந்த பெருமையும் எங்களுக்கு இல்லாதபடிக்கு எங்கள் குடும்பத்தையும் எங்களையும் கட்டும். எங்கள் குடும்பத்தில் இல்லாத சமாதானத்தை நிலைக்கச் செய்யும். எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் பாரங்களை மாற்றும். எங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிரிவினையை மாற்றும். எங்கள் குடும்பங்களுக்குள் இருக்கக்கூடிய எல்லா விதமான நோய் பாடுகள், குறைபாடுகள் அனைத்தையும் களைந்து உமது ஆணி பாய்ந்த காயம்பட்ட இரத்தம் தோய்ந்த கரங்கள் இவைகளை குணமாக்குவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன்.